நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய பொன்னான நேரத்துல ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு மார்க்கெட் நியூஸ் சுருக்கமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வலைதளங்களில் சேகரிக்கப்பட்ட செய்திகளை உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன். பாருங்க, செய்திகளை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. தகவலுக்காகவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவா சொல்றேன். ஓகே. 2026 காரிஃப் பருவத்திற்கு உரம் தட்டுப்பாடு இல்லை என்று அரசு நாடாளுமன்றத்தில் உறுதி அளித்தது. ஜூலை 27 நிலவரப்படி யூரியா 65.52 எல்எம்டி, டிஏபி 16.52 எல்எம்டி இருப்பில் உள்ளது. ஐஎஃப்எம்எஸ் கண்காணிப்பு ரயில் அனுப்புதல் பிவிஎஃப்சிஎல் அஸ்ஸாம் புதிய ஆலை மூலம் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் உரம் கிடைக்கும். அடுத்த செய்தி, வருண் பெவரேஜஸ் பங்கு. வருண் பெவரேஜஸ் பங்கு 2.07% சரிவு. ஜூலை 31, 2026 அன்று வருண் பெவரேஜஸ் பங்கு ₹442, அதாவது 2.07% வீழ்ந்தது. Q1 வருவாய் ₹8,451.23 கோடியாக உயர்ந்தும் ₹50 இடைக்கால டிவிடெண்ட் அறிவித்தும் முதலீட்டாளர் சந்தேகம் நீடிக்கிறது. தொழில்நுட்ப காரணங்கள் மற்றும் சந்தை நிலவரம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அடுத்த செய்தி, நிப்டி 50. நிப்டி 50 மற்றும் சென்செக்ஸ் தொடர்ந்து மூன்றாவது அமர்வில் ஏறி வர்த்தகம் முடிஞ்சிருக்கு. நிதி மற்றும் ஆட்டோ பங்குகள் வலுவாக இருந்தன, ஆனால் ஐடி பங்குகள் சரிந்தன. ஏப்ரலுக்கு பிறகு 2 குறியீடுகளும் சிறந்த வார லாபத்தை பதிவு செய்தன. அடுத்த செய்தி, ஸ்விக்கி. ஜூலை 31 அன்று வெள்ளிக்கிழமை ஸ்விக்கி நிறுவனம் 2027க்கான முதல் காலாண்டுக்கான வலுவான செயல்பாட்டு முடிவுகளை வெளியிட்டது. ஒருங்கிணைந்த நிகர நஷ்டமும் குறைந்துள்ளது. ஆனாலும் வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் முதலீட்டாளர்கள் லாபம் நோக்கிய பயணத்தை கவனித்ததால் பங்கு விலை 3% மேல் சரிந்தது. அடுத்த செய்திங்க, WTO அறிக்கை. Q1 2026 AI தொழில்நுட்ப தேவை அதிகரித்ததால் உலக வர்த்தகம் 1.9% வளர்ந்தது. ஆனால் ஹார்முஸ் நீரிணை மூடலால் Q2வில் எரிசக்தி மற்றும் மத்திய கிழக்கு ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும் என எச்சரிக்கை. அடுத்த செய்தி, ஜூலை 31, 2026 ஐடி பங்குகள் அழுத்தத்தில் நிப்டி ஐடி குறியீடு கிட்டத்தட்ட 2% சரிந்தது. டிசிஎஸ் 3%, இன்போசிஸ் மற்றும் விப்ரோ 2% வீழ்ச்சி. ஆனால் சென்செக்ஸ் 300 புள்ளிகள் உயர்ந்து 78,200லும் நிப்டி 24,400க்கும் மேலும் உள்ளது. சமீபத்திய ஏற்றத்திற்கு பிறகு லாப பதிவு மற்றும் உலகளாவிய ஐடி பங்குகளின் சரிவு காரணம். அடுத்த விஷயம், ஆட்டோ மற்றும் நிதித்துறை பங்குகளின் வலுவான வளர்ச்சியால் சென்செக்ஸ் நிப்டி உயர்ந்தன. பஜாஜ் பைனான்ஸ் சிறந்த காலாண்டு லாபத்தால் 8.4% உயர்ந்தது. உலக சந்தைகளின் நேர்மறை போக்கும் தலால் ஸ்ட்ரீட் ஏற்றத்தில் வைத்துள்ளது. அடுத்த செய்தி, 2026-27 நிதியாண்டு இலக்கில் ஏப்ரல் ஜூன் காலாண்டு நிதி பற்றாக்குறை டெபிசிட் 18.2% உள்ளது. அரசு செலவு 3.1 டிரில்லியன் ரூபாய், வரி வருவாய் 6.4 டிரில்லியனாக உயர்ந்தது. மூலதன செலவும் அதிகரித்துள்ளது. FY 27, அதாவது 2027 ஆண்டுக்கான இலக்கு ஜிடிபியில் 4.3%. அடுத்த விஷயம், ஜிஎஸ்டி வசூல் சாதனை. ஜூலை 2026 இந்திய ஜிஎஸ்டி வசூல் 15.4% உயர்ந்து ₹2.11 லட்சம் கோடியாக பதிவானது. இது 14 மாத உச்சம். இறக்குமதி ஜிஎஸ்டி 28.8 உயர்ந்தது. உள்நாட்டு ஜிஎஸ்டி 10.1% வளர்ச்சி. நுகர்வு மற்றும் பொருளாதாரம் வலுவாக உள்ளதை காட்டுகிறது. அடுத்தது, உங்களுடைய நிதி நிலையை ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பீடு செய்யுங்கள், மதிப்பாய்வு செய்யுங்கள். எதை சரிபார்க்கணும்ட்டு ஒரு அறிவிப்பு. வருமானம், செலவுகள், இலக்குகள், கடன்கள், முன்னுரிமைகள் ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்களால் முந்தைய நிதி திட்டங்கள் பழையதாகிவிடலாம். அதனால் ஆண்டுதோறும் நிதி திட்டத்தை மதிப்பாய்வு செய்வது அவசியம்.
இதற்காக செபி என்ன அறிவிச்சிருக்காங்க? இலக்குகள், அவசர கால நிதி, செலவுகள், முதலீடுகள் இவற்றை சரிபார்க்க வேண்டும். IRDAI வலியுறுத்துவது என்ன? காப்பீடு பாலிசிகளை சரிபாருங்க. அதோடு கடன்களை மதிப்பிடுவது, நாமினேஷன் விவரங்களை அப்டேட் செய்வது, குடும்பத்தினர் முக்கிய ஆவணங்களை அணுக முடியும் என்பதை உறுதி செய்வது. இவை அனைத்தும் தேவையற்ற திட்ட மாற்றங்கள் இல்லாமல் தொடர்ந்து நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும். இது மாதிரி அப்பப்போ டெய்லி சாயந்தரம் உங்களுக்கு ஆஃப்டர் 7 பங்குச்சந்தை செய்திகள் குறித்த ஒரு தொகுப்பு தினந்தோறும் வெளியிடறதுக்காக இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி செய்திகள் குறித்த விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்கள் விருப்பம் இருப்பின் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.